உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் களம் தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் அவர்கள் அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைகின்றனர். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனாண்ணா, அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் முதலில் இலங்கை தீவில் பேசுகின்ற விடயம் அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பாகத்தான் பேசப்படுகின்றது. வேறு ஒன்றுமே அங்கே பேசப்படுவதில்லை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக நிறைய தலையடியை கொடுத்திருக்கின்றது. இலங்கை தீவில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்லை, இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் தலையடியை கொடுத்திருக்கின்ற என்று தெரியும். ஏனென்றால் சமீபத்தில் கூட இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் அவர்கள் கூட வந்து சென்றதும் தமிழ் தரப்பினருடன் பேசிய விடயங்களையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக இராமேந்திரன், தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்திருக்கின்றது. அதில் என்ன விதமான விடயங்கள் அங்கே மிகவும் முக்கியமாக நீங்கள் அவதானித்திருக்கின்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் வைத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அதிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அதில் முக்கியமாக தமிழ் மக்களுடைய எல்லோருமே தமிழ் பொது வேட்பாளருடைய கருத்தியலே அதில் தான் அடங்கியிருந்தது. அதாவது ஏன் இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் புறக்கணித்து ஒரு தமிழ் வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் அந்த தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக இந்த தேர்தலை தமிழ் தரப்பு எதிர்நோக்குவதற்கு உரிய சூழ்நிலைகள் அமைந்தது என்பதுதான் இதனுடைய அடிப்படை விடயமே. அதை விளக்குகின்ற வகையிலே அந்த கடந்த கால செயல்பாடுகள், இலங்கை ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்டு இதுவரை 46 ஆண்டுகள் கடந்து விட்டிருக்கிற நிலையிலே இந்த 46 ஆண்டுகளும், அதற்கு இலங்கை சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் 1978ஆம் ஆண்டு தான் இலங்கை ஒரு சுதந்திர சோசியலிச குடியரசாக கொண்டு வரப்பட்டு அதனுடைய முதலாவது அரசியல் யாப்பு, ஒற்றையாட்சி அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டு, அதற்கு முன்னர் அந்த சோல்பரி பிறவால் கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் யாப்புக்கு இணங்கத்தான் இலங்கை நிர்வாக செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னர் அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்டதுக்கு பிற்பாடு 46 ஆண்டுகள் கடந்து விட்டிருக்கிற நிலையிலே அந்த 46 ஆண்டுகளே தமிழ் தரப்பு என்னென்ன விதமான ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக சந்தித்திருக்கின்றார்கள். அதாவது தீர்வு தொடர்பாக ஆட்சியாளர்களால் வாக்குறுதி வழங்கப்பட்டு மாற்றப்பட்ட விடயங்கள், அரசியல் ரீதியாக ஆயுத ரீதியாக போராடப்பட்ட விடயங்கள், அந்த போராட்டம் அப்படியான ஒரு நிலைமை வந்து நிற்கின்றது. இந்த 15 ஆண்டுகளிலே ஏற்பட்ட இடைவெளி, இந்த 15 ஆண்டுகளிலே 3 ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலுமே தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள். அதிலே வெற்றி பெற்றவர்களும் தோல்வி அடைந்தவர்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக எந்த விதமான கரிசனைகளையுமே வெளிப்படுத்தாத நிலைமை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே. அதாவது 46 ஆண்டு கால ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னரான இந்த 15 ஆண்டுகளிலே நடைபெற்ற 3 ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றவர்களும் தமிழர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அதிலே தமிழர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுடைய பங்களிப்பு என்பது இருக்கின்றது. அதாவது 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை இழைத்த, போர்க்குற்றங்களை இழைத்த ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாத ரணமாக இருக்கின்ற அந்த முள்ளிவாய்க்கால் பெருந்துயரத்தினுடைய காரணகர்த்தாக்களாக இருக்கின்ற ராஜபக்சேகள் அந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று துன்பியல் நிகழ்வு நடந்த ஒரு 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 குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளாகவே ஒரு தேர்தலை சந்தித்த போது ஒட்டுமொத்தமாக அதிலே சரத் பொன்சேகா எதிர்த்தளத்திலே போட்டியிட்டார். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அப்போது வலிந்து சரத் பொன்சேகாவுக்கு ஆதரியுங்கள் என்று தமிழ் மக்களை கோரியிருந்தது. அவர்கள் கேட்காவிட்டாலும் தமிழ் மக்களுடைய தெரிவு என்பது ஒரு சிங்கள வேட்பாளராக இருந்தாலும் ராஜபக்சேக்களுக்கு தங்களுடைய வாக்குகள் மூலமாக அவர்களுக்கு தண்டிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள். ஆகவே அப்போதும் ராஜபக்சேக்களுக்கு எதிராக வாக்களித்தது ஒரு சரத் பொன்சேகாவும். அதே போன்று 2015ஆம் ஆண்டும் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் வாக்களித்தார்கள். 2019 கோட்டபாய ராஜபக்சேவுக்கு எதிராக சயித் பிரேமசாமி, இதை அவர்கள் தெளிவாக அதிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்ற 3 ஜனாதிபதி தேர்தலிலும் எதிர் வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் செலுத்தப்பட்டாலும் அவர்களால் கூட, அதாவது ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, எதிர்த்தரப்பில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற எதிர்த்தரப்பில் இருப்பவர்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்பில் ஒரு தெளிவான உறுதியான நிலைப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்தாது ஒரு இனவாத ரீதியான ஒரு நிலைப்பாட்டோடைய அவர்கள் பயணித்து வருகின்றார்கள். இந்த ஒரு வரலாற்று பின்புலத்திலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது என்பதை அவர்கள் அந்த
ஒரு காலத்தின் தேவை குறித்து முன்னுரையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போன்று ஒரு பின்னுக்கு ஒரு 9 முக்கிய விடயங்களை அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே ஒற்றையாட்சியை அடியோடு நிராகரிக்கின்ற வகையிலே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட ஒரு அதிகபட்ச ஒரு கூட்டாட்சி அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்குரிய ஒரு அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையை அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று முக்கியமாக மலையக மக்கள் தங்களுடைய உரிமைக்காகவும் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக மலையக தமிழ் மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்களிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தோளோடு தோள் நின்று அவர்களோடு போராட தயாராக இருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று முஸ்லிம் சமூகத்துக்கும் அவர்கள் தெளிவாக ஒரு செய்தியை வடக்கு கிழக்கு எல்லைக்குள்ளாக வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கும் முஸ்லிம் மக்களும் அவர்களோடு அவர்களுடைய நியாயமான ஒரு அரசியல் அபிலாசைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை ஒரு நியாயமான அடிப்படையிலே அதை ஒரு திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தயாராக இருக்கின்றது. ஆகவே ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை இணைந்த வடக்கு கிழக்கு இறைமையும் சுயநிர்ணய உரிமையும் உள்ளடக்கப்பட்ட ஒரு அதிகபட்ச கூட்டாட்சி அடிப்படையிலான ஒரு தீர்வு, அது தமிழ் மக்களுடைய மரபுவழி தாயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி அடிப்படை ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துவதோடு தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி அடுத்த கட்டமாக நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு 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 நல்லெண்ண சமிக்கையாக அந்த விடயங்களையும், அதாவது முஸ்லிம் மக்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளை எல்லையாக கொண்டு அதற்குள்ளாக வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் அவர்கள் தமிழ் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நியாயமான அபிலாசைகள் தொடர்பாக நாங்கள் திறந்த மனதோடு பேசுவதற்கு தமிழ் தரப்பு தயாராக இருக்கின்ற நல்லெண்ண சமிக்கையை முஸ்லிம் சமூகத்தை நோக்கி விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மலையக மக்களுக்கும் அவர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய இந்த அன்றாட பிரச்சனைகள் அவர்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பான விடயங்களிலே அவர்களோடு தோளோடு தோள் நின்று போராடுவதற்கு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தயாராக இருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியையும் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இந்த விடயங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. என்றால் ஒரு தமிழ் பேசும் மக்கள், ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு பிரதிபலிப்பாக தமிழ் பொது வேட்பாளரை ஒரு முன்னிறுத்தி இருக்கின்ற நிலைமையிலே அந்த மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு செய்தியை, அவர்களும் ஏன் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்களுடைய விடயங்களையும் இதிலே ஒரு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போன்று ஒரு மீனவ சமுதாயத்தினுடைய ஒரு கோரிக்கையாக வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களோட, அதாவது தமிழர்களுடைய கடல் இறமை என்பது, தமிழ் மீனவர்களுடைய கடல் இறமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை அதிலே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனால் கடல் இறமை என்பது நாங்கள் மரபுவழி தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்று நாங்கள் எங்களுடைய நில உரிமையையும் அதிலே எங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஆட்சி உரிமையையும் எங்களுக்கான ஒரு மரபு வழியாக இருக்கின்ற ஒரு தார்மீக உரித்தையினை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். ஆனால் அந்த கடல் எங்களுடைய கடல் எங்களுக்கு இல்லை என்கின்ற வகையில் இலங்கை அரசாங்கம் அதாவது இந்தியா, சீனா உள்ளிட்ட பன்னாடுகளுக்கு அதை விற்பனை செய்து இல்லை குத்தகைக்கு கொடுத்து எங்களுடைய கடலில் நாங்கள் மீன்பிடிக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே மிக முக்கியமாக இன்று நாங்கள் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். வடமாகாணத்திலே ஒரு கணிசமாக ஒரு 25% நிரப்பக்கூடியதாக மீனவ சமுதாயம் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய இருப்பையும், எதிர்கால சமூகத்தினுடைய இருப்பையும், அதோடு இணைந்ததாக எங்களுடைய பொருளாதார மீள் கட்டுமானம், எங்களுடைய மறுசுழற்சி, இப்படியான விடயங்களை செல்வாக்கு செலுத்துவதாக இருக்கின்ற கடல் தொழிலை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கடல் மீது இருக்கின்ற எங்களுடைய தமிழர்களுடைய கடல் மீது இருக்கின்ற இறமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இறமையை நாங்கள் பாதுகாக்கின்ற போதுதான் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு நிரந்தர தீர்வை காண முடியும். ஆகவே எங்களுடைய கடல் எப்படி நாங்கள் இணைந்த வடக்கு கிழக்கை கோருகின்றோம், அதே போன்று கடல் மீதான எங்களுடைய இறமையையும் உரிமையையும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மேற்கொண்டு இது வெறுமனே ஒரு வார்த்தைகளோடு இல்லை ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்கின்ற விடயம் அல்ல. இல்லை அந்த மீனவ சமுதாயத்தை திருப்திப்படுத்துவதோடு பொது கட்டமைப்பு இந்த வார்த்தை என்றால் ஏற்கனவே தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்படுகின்ற போது இந்த விடயங்கள் அதிலே அந்த பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற மீனவ பிரதிநிதிகளினால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது தவறுதலாகவோ இல்லை என்ன காரணத்துக்காகவோ அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படுகின்ற சமயத்திலே அந்த அந்த தீர்மானம் அதிலே தவிர்க்கப்பட்டிருந்தது. பின்னர் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வாசிக்கப்படுகின்ற போது அங்கே இருந்த மீனவ பிரதிநிதிகள் அதிருப்தியை வெளியிட்டார்கள்.
தாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி அந்த கடல் மீதான அந்த இறமை, தமிழ் மீனவர்களுக்கு இருக்கின்ற இறமை தொடர்பான தீர்மானம் இதில் உள்ளடக்கப்படாமை தொடர்பாக அவர்கள் அதிருப்தி தெரிவித்ததற்கு பிற்பாடுதான் அது தவறுதலாக அது விடுபட்டதாக கூறி பின்னர் அந்த ஒரு நினைக்கிறேன் அதில் 8வது தீர்மானமாக அந்த விடயம் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆகவே இது நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு இந்த பொது கட்டமைப்பில் இருப்பவர்கள் அந்த மீனவ சமுதாயத்தை ஒரு கிள்ளுக்கீரியாக பயன்படுத்துகின்றார்களா, இல்லை அவர்களுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா என்பதை நாங்கள் இதில் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. அப்படி அவர்கள் தவறுதலாக விட்டிருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் மேற்கொண்டு இப்படியான தவறுகள் நடைபெறாமல் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஊக்குவிக்கலாம். அதே நேரத்தில் இல்லை ஏனைய எங்களுடைய அரசியல் தரப்புகளிடம் இருக்கின்ற சாதி மேலாதிக்கத்தினுடைய வெளிப்பாடாக இந்த விடயம் தவிர்க்கப்பட்டிருக்குமாக இருந்தால், இல்லை உண்மையாக உயிர்ப்போடு இருக்கின்ற ஒரு சிவில் சமூக கட்டமைப்பை உள்வாங்காது தங்களுடைய எடுபடிகளை இல்லை தங்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய தரப்புகளை வைத்துக் கொண்டு சில விடயங்களை நகர்த்த வேண்டும் என்ற கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் அப்படி இவர்கள் அணுகுவார்களாக இருந்தால் இது ஒரு எச்சரிக்கை செய்தியாக நாங்கள் இதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. என்றால் இந்த விடயம் ஒரு மிக மோசமான முன்னுதாரணமாக அமைந்து விடக்கூடாது. ஆகவே இதை உள்ளார்ந்தமாக இதை செய்வதாக இருந்தால் இந்த செப்டம்பர் 22 பிற்பாடு மிக முக்கியமாக அந்த வடக்கு கிழக்கிலே அரசியல் சார்பில்லாமல் உண்மையாக மீனவ சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளை அழைத்து இவர்கள் அதிலே நிச்சயமாக செல்வின் அண்ணா அவர்கள் பொது கட்டமைப்பில் இருக்கின்றார். அவர் அந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக மிக ஆழமாக புரிதலோடு அறிதலோடு இருக்கின்ற ஒருவர். அப்படியானவர்களை இணைத்து ஒரு மீனவருடைய பிரச்சனையை கலந்துரையாடி இந்த பொது கட்டமைப்பு என்றால் அரசியல் தரப்புகள் எவையுமே அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் வாண்டவாக இருக்கட்டும், எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவர்கள் எவருமே இந்த பிரச்சனையை சரியான திசை நோக்கி கொண்டு செல்லவில்லை. தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசுவதும் இல்லை ஊடகங்களை பேசுவதுமாக அவர்கள் கடந்து சென்று விடுகின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். இந்திய தூதரகத்திலிருந்து அவர்களுக்கு நெருக்கடி வந்தவுடன் அதை கைவிட்டு விட்டு இன்று அதை பற்றியே எதுவுமே நடக்காதவர்களை போன்று இருக்கின்றார்கள். இதுதான் தங்களுடைய தேவைக்காக ஒன்றை பேசுவது, நெருக்கடிகள் வருகின்ற போது இல்லை ஏதோ ஒரு விதத்திலே அதை கைவிட்டு விட்டு எங்களுடைய மக்களை நடத்த விடுவதுதான் எங்களுடைய அரசியல் தரும். ஆக இந்த கடந்த கால கசப்பான விடயங்கள் இருந்தெல்லாம் நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இது முன்னுதாரணமாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இருக்க வேண்டுமாக இருந்தால் உடனடியாக செப்டம்பர் 22 பின்னர் முதன்மையான பிரச்சனையாக இந்த மீனவர் பிரச்சனையை கையில் எடுத்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய நாங்கள் எங்களுடைய புலமை நிலை நின்று கொண்டு அவர்களுக்கான தீர்வுகளை திணிக்காது, அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்காது. அவர்களுக்கு தெரியும் அந்த கடலிலே மரணத்தை வெறுத்து அதிலே சென்று அங்கே சென்று வருபவர்களுக்கு தான் தெரியும். தினம் ஒவ்வொரு தடவையும் கடல் நீரிலே காலை வைக்கின்ற போது மறுநாள் கரை சேருவோமோ என்பது உத்தரவாதம் இல்லாத நிலைமையில் தான் திக்கு தெரியாத அந்த கடலிலே அவர்கள் சென்று மீள கரை திரும்புகின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் அந்த சிக்கலிலிருந்து அந்த இருட்டிலிருந்து எவ்வாறு திசை தெரியாத அந்த ஆழ்கடலுக்கு சென்று திரும்பி கரை சேருகின்றார்களோ அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர்களை பேச விட வேண்டும், அவர்களுடைய பரிந்துரைகளை நாங்கள் செவிமடுக்க வேண்டும். அவர்களுடைய பரிந்துரைகளை உள்ளடக்கியதாக ஒரு குழு ஒன்றை நியமித்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்களோடு நேரடி பேச்சுவார்த்தைக்குரிய ஏற்பாடுகளை இந்த பொது கட்டமைப்பு செய்ய வேண்டும். அப்படி செய்வதனூடாகத்தான் இவர்கள் இந்த விடயத்தில் எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த விடயங்களை நாங்கள் வெறுமனே எல்லா விடயங்களையும் அற்புதம் என்ற ஒரு கோணத்திலே நாங்கள் கடந்து சென்று விட முடியாது. அரசியல் ரீதியாக அவருடைய நிலைப்பாடு சரியாக இருக்கின்றது, சமூகம் சார்ந்து அது சரியாக இருக்கின்றதா என்றால் இந்த விடயத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்றால் பல நாட்களாக இரவு பகலாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இது தவறுதலாக விடப்படக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய மனங்களில் இடம் இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்வியை தான் நாங்கள் இந்த இடத்துல எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு சமூகம் சார்ந்து அந்த மீனவ சமுதாயத்தினுடைய கோரிக்கை இறுதிக்கட்ட ஒரு போராட்டத்துக்கு மத்தியிலே அது உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதை கடந்து ஒரு அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் தமிழ் பேசும் சமூகத்தை அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடியதாகவும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அமைந்திருக்கின்றது என்பதை தான் நாங்கள் கூற முடியும். நன்றி ராமேந்திரன். நானும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தேன். நிறைய விடயங்கள், இவ்வளவு விடயங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, தமிழ் தரப்பினர் எல்லோருமே கண்மூடி கொண்டிருக்கிறார்கள் என்று வியக்க வைத்தது. எங்களுடைய மக்களுக்கு இந்த விடயங்கள் தெரியுமோ, குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற மக்களுக்கு தெரியுமோ என்று கூட நான் எண்ணி பார்த்தேன். அதன் காரணமாக நாங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒலி வடிவில் உயிரோடை தமிழில் நாங்கள் இங்கே இலக்கினூடாக வெளியிட்டிருக்கிறோம் அதை கூறிக்கொண்டு, இப்போ நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாக கூறும்பொழுது ராமேந்திரன், இந்த விஞ்ஞாபனத்தை யார் வெளியிட்டார்கள்? வெளியிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த பொது சபை உருவாக்கப்பட்டது. பொது சபையில் இருந்தவர்கள் கட்டாயம் அங்கே வந்திருக்க வேண்டும். டெலோனுடைய தலைவர், பிளாட்டினுடைய தலைவர்கள் காணவில்லையாமே, என்ன நடந்தது அவர்களுக்கு? உண்மையிலே நாங்கள் இந்த எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக கூறி வந்தோம். அவர்கள் விலாங்கு மீன்களாக சில பேர் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே தவிர்க்க முடியாமல் தாங்கள் அம்பலப்பட்டு விடுவோமோ, இல்லை எதிர்காலத்திலே இந்த பொது கட்டமைப்பு மக்களை வழிநடத்தக்கூடியதாக பலம்பெருமாக இருந்தால் தேர்தல் நோக்கத்திலே அது அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு அச்சம் காரணமாக
இங்கேயும் நல்ல பிள்ளைக்கு நடத்தி கொண்டு அங்கேயும் நெசமானார்கள் எலும்பு துண்டை தூக்கி போடுகின்ற நெசமானார்களுக்கு ஒரு வாலாட்டுகின்ற ஒரு 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 சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவர்கள் இந்த ரெண்டு பக்கமும் விலாங்கு மீன்களாக செயல்பட்டது. அதில் குறிப்பாக டிலோவும் புலட்டும் அதிலே முதன்மையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்திருக்கின்ற ஒரு கட்சிகளாக 3 கட்சிகள் இதில் அங்கம் வகிக்கின்றன. 7 கட்சிகள் பிரதானமாக இதில் இருந்தாலும் தமிழ் மக்கள் கூட்டணி நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். டெலோவும் புலட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்திருக்கிறார். இபிஆர்ல தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி இவர்கள் நாடாளுமன்ற பலமற்றவர்கள். அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதில் ஸ்ரீகாந்தா, சிவாஜிலிங்கம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள், சிவசக்தி ஆனந்தம் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இந்த 3 கட்சிகள் நாடாளுமன்ற அங்கத்துவத்தோடு இதிலே இருக்கின்றார்கள். அதிலே நீதியரசர் அவர் எப்போதுமே ஒரு இந்த பக்கத்திலே உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே அவர் எப்படி இருந்தார், அதற்கு பின்னர் எப்படி இருந்தார் என்ற விடயமெல்லாம் நாங்கள் உறவுகளுக்கு தெளிவாக கூறி வந்தோம். ஆனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலே ஒரு உறுதியாக நின்று கொண்டு தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். ஆனால் செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் போன்றவர்கள் இன்னும் ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு இதுக்குள்ளே இல்லை என்பதைத்தான் அந்த தேர்தல் விஞ்ஞாபன நாளிலே அவர்கள் இல்லாமல் போனதற்கான சந்தர்ப்பம் வெளிப்பட்டது. உண்மையிலே அன்றைய தினம் நேற்றைய தினம் இந்த தேர்தல் விஞ்ஞானம் வெளியிடுகின்ற போது அந்த பொது கட்டமைப்பு 7 கட்சிகளும் 7 சிவில் சமூகங்கள் பொது கட்டமைப்பு சார்பாக பொதுச்சபை சார்பாக 7 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு 14 பேர் கொண்டதாக பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த 14 பேரிலே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும், சிவாஜிலிங்கம் அவர்களும், வேந்தன் அவர்களும், இபிஆர்எஃப் கட்சியினுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும், ஐங்கரநேசன் அவர்களும் வந்திருந்தார்கள். அதாவது 5 பேர் அரசியல் கட்சி சார்பாக 5 பிரதிநிதிகள் அங்கே வந்திருந்தார்கள். டெலோ சார்பிலே செல்வம் அடைக்கலநாதனோ இல்லை முக்கியஸ்தர்கள் எவருமே வரவில்லை. அதாவது விந்தன் கனகரட்னம் என்று சொல்லக்கூடிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், டெலோ சார்பாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த விந்தன் கனகரட்னம் அவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றி இருந்தாலும் அது ஒரு ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையாக அவரை அனுப்பி வைத்திருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனால் இது ஒரு மிக முக்கியமான விடயம். தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடுவது என்பது, அந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வு என்பது எங்களுடைய மக்களுக்கும் சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கு நாங்கள் தெளிவான செய்தியை எடுத்துரைக்கக்கூடியதான ஒரு நிகழ்வு. எல்லோருமே உன்னிப்பாக இவர்களை இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே என்ன கூறப்படும், மிக முக்கியமாக ஒரு 5 வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க, அன்றகுமார திசாநாயக்கா, சையத் பிரேமதாச, நமல் ராஜபக்ச, அரியநேந்திரன், இந்த 5 வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தான் ஒட்டுமொத்தமாகவே எல்லோருமே எதிர்பார்த்திருக்கின்றார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது எங்களுடைய இந்த முன்னெடுப்பிலே மிக பிரதானமாக ஒரு முத்தாய்ப்பாக இருக்க வேண்டிய நிகழ்வு அந்த தேர்தல் விஞ்ஞாபனம். ஆகவே அந்த நிகழ்விலே இவர்கள் இல்லை என்று சொன்னால், ஒரு திருமண நிகழ்விலே மணப்பெண்ணோ மணமகனுடைய தாய் தந்தையர் இல்லாத அந்த திருமண நிகழ்வு நடந்ததை போன்றுதான் இவர்களுடைய அந்த புறக்கணிப்பு என்பது இருந்தது. ஆக இவர்கள் பொது கட்டமைப்பினர் தங்களுக்கு இருக்கின்ற பிளவுகளை வெளிக்காட்டக்கூடாது என்கிற நோக்கத்தோடு அது தொடர்பாக அவர்கள் எந்தவித காரணங்களையும் கூறாவிட்டாலும் உண்மை இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என்றால் இது மிக முக்கியம். நான் முன்ன குறிப்பிட்டதை போன்று தன்னுடைய மகனோ மகளுடைய திருமண நிகழ்விலே தாய் தந்தையராக நிற்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதை எந்த காரணத்துக்காகவும் அவர்கள் தவிர்க்க மாட்டார்கள். ஆகவே நிச்சயமாக அவர்கள் இலங்கையில எப்பாகத்தில் இருந்தாலும் அவர்கள் இங்கே இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்க முடியும். இதில் நாங்கள் சிறந்த ஒரு உதாரணத்தை கூற முடியும். நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் நான் நினைக்கிறேன் கடந்த 1 மாசமாக அவர் உடல்நிலை மிக பாதிக்கப்பட்டு மிகவும் பலகீனமான நிலைமையில இருக்கின்றார். அவர் ஏற்கனவே பல நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு முள்ளந்தண்டிலே சத்திர சிகிச்சை செய்தார். முள்ளந்தண்டு அவருடைய அந்த உயரம், அவருடைய வயது, அவருடைய உடல் எடை உள்ளிட்ட காரணங்களினால் அவருக்கு இருக்கின்ற நோய்களுடைய பாதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதை விட அவருக்கு இதயத்திலே அவருக்கு இருக்கின்ற ஒரு நோய் நிலை காரணமாக அண்மையிலே ஒரு மூச்செடுக்க சிரமப்பட்டு அவர் வைத்தியசாலையிலே ஒரு 10 நாட்கள் வரை வைத்தியசாலையில் இருந்து திரும்பி இருக்கின்றார். நான் நேரடியாக அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிருந்த நிகழ்வில் சென்ற போது அவர் அந்த நிகழ்விடத்துக்கு வந்து அவர் நான் நினைக்கிறேன் ஒரு 50 அடி தூரம் கூட இருக்காது அதிலிருந்து வெளியேறி அவருடைய வாகனத்துக்கு செல்வதற்குள்ளாக அவர் மிகவும் சுவாசிப்பதற்கே சிரமப்பட்டு அவர் அந்த ஒரு சிவரோடு சாய்ந்து நின்று கொண்டு ஆசுவாசப்படுத்தியதை காருக்குள் ஏறுவதற்கு முன்னதாக ஒரு சில நிமிடங்கள் கூட அவரால் அதிலே நிற்க முடியாத அளவுக்கு அவர் உடல் மிக ஒரு பாதிப்படைந்த நிலைமையில இருக்கிறார். உண்மையிலே அவர்தான் காரணத்தை கூறி ஓய்வெடுத்திருக்க வேண்டும். என்னுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கின்றது, ஆகவே நான் என்னுடைய பிரதிநிதியை அனுப்புகின்றேன், இந்த இதிலே முழுமையான ஆதரவை நான் வழங்குகின்றேன், நான் என்னுடைய கலந்து கொள்ள முடியாது என்று அவருடைய உடல்நிலையை நான் நேரில் அவதானித்தவனாக கூறுகின்றேன். உண்மையிலே நீதியரசர் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். என்றால் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு
அவர் அந்த பயணங்கள் எப்படியான அலைச்சல்களை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் அதையும் மீறி அவர் அங்கே அந்த நிகழ்விலே பங்கெடுத்திருந்தார் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். ஆகவே செல்வம் அடைக்கலநாதனுக்கோ சித்தார்த்தன் அவர்களுக்கோ இங்கே வருவது என்பது பெரிய விடயம் அல்ல. ஏன்னா சித்தார்த்தன் அவர்கள் கொழும்பில் இருந்தால் கூட அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் அவர்களுக்கு இருக்கிற பின்புலத்துக்கும் அவர்கள் ஒரு விமானம் தனி விமானத்தில் கூட அவர்கள் வந்து இறங்கி வரலாம். ஆனால் அவர்கள் இதை புறக்கணித்த இந்த டெலோ சார்பிலாவது விந்தன் கனகரட்னம் என்கின்ற ஒரு அவர் உண்மையிலே கட்சி ரீதியாக ஒரு பெரிய ஒரு பெருமானம் உள்ள ஒருவராக இல்லை. ஒரு சம்பிரதாய உறுதிக்கு நீங்கள் சென்று வாருங்கள், இல்லை அவர் தானாக வந்தாரா கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்தாரா என்ற வேறு கதை. ஆனால் புலட் சார்பாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த கஜதீபன் அவர்தான் பெரும்பாலும் சித்தார்த்தன் அவர்களுடைய இடங்களுக்கு அவருடைய பிரதிநிதியாக சென்று வருவார். இந்த தமிழ் பொது கட்டமைப்புடைய பல கலந்துரையாடல்கள் கூட கஜதீபன் தான் பங்கு பெற்றிருந்தார். ஆனால் கஜதீபன் கூட இந்த பொது கட்டமைப்பினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டிலே காணவில்லை. ஆகவே புலட் முற்றாகவே இதை நிராகரித்திருக்கின்றது என்பதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றார். அவர்கள் கையொப்பம் வைத்திருக்கின்றார்கள். அந்த பொதுக்கட்ட இன்று வரை சித்தார்த்தன் மேடைகளிலே முழங்கிக் கொண்டிருக்கின்றார், அறிக்கைகளிலே வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளர் அவசியம், பொது வேட்பாளருக்காக நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் என்று. ஆனால் உதட்டிலே அவர்கள் சொல்வதற்கும் உள்ளத்திலே இருக்கின்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கும் பாரிய வேறுபாடு இருக்கின்றது என்பதைத்தான் நேற்றைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்களுடைய வருகையின்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இது அவர்கள் தெளிவாக ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அவர்கள் முழுமையாக விசுவாசத்தை வேறு எங்கோ காட்டுகின்றார்கள். அந்த தமிழ் மக்களுக்காகவோ தமிழ் மக்கள் சார்பாக காலத்தின் தேவை கருதி முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளர் விடயத்துக்கோ அவர்கள் விசுவாசத்தை காட்டாது. அவர்கள் என்றால் அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு பொது வேட்பாளர் விடயத்திலே அந்த மேடையிலே இவர்கள் அலங்கரிப்பார்களாக இருந்தால் அவர்கள் கை நீட்டி கோடிகளிலே நனைந்திருக்கின்ற அந்த எலும்பு துண்டுகளால் நனைந்திருக்கின்ற அந்த தரப்பினருக்கு இவர்கள் எப்படி முகம் ஒழிப்பது, எப்படி அவர்களை எதிர்கொள்வது என்கின்ற சங்கடம் ஒருவேளை அவர்களுக்கு இருக்கலாம். ஆகவே இதிலிருந்து மக்கள் புரிந்து கொள்ளவன் அவர்கள் எந்த காரணமும் இவர்கள் கூற முடியாது. இவ்வளவு தூரம் ஒரு மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலையிலே ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலும் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கே வந்து சென்றிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இவர்களால் ஏன் வந்து சென்றிருக்க முடியாது? ஆகவே இவர்கள் ஏற்கனவே டெலோவுக்குள் பல முரண்பாடுகள் இருப்பதாக காட்டிக்கொள்ளப்படுகின்றது. கோவிந்தன் கருணாகரம் டெலோவினுடைய செயலாளராக இருப்பவர் கோவிந்தன் கருணாகரம் அந்த பல கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார். நிதி தொடர்பான முரண்பாடுகள் காரணமாக அவர் இப்போது ஒதுங்கி இருப்பதாக தெரிகின்றது. அதாவது அவர்கள் எல்லோருமே பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பெருமளவு நிதிகளை எதிர்பார்க்கின்றார்கள். இந்த பொது கட்டமைப்பிடமிருந்து பாரிய நிதி தங்களுக்கு பாய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். தாங்கள் உழைத்து வைத்திருக்கின்ற சொத்துக்களையோ இல்லை நாடாளுமன்ற உறுப்புரிமை மூடாக கிடைக்கின்ற சொத்துக்களையோ இல்லை தங்களுடைய கட்சி ரீதியாக இருக்கின்ற செல்வாக்குகளை பயன்படுத்தியோ நாங்கள் எங்களுடைய மட்டக்களப்பு இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தை நான் பொறுப்பெடுக்கின்றேன், எங்களுடைய கட்சி பொறுப்பெடுக்கின்றது என்பதாக அல்லாமல் பெயருக்கு கட்சி இந்த பொது கட்டமைப்பில் இருந்து கொண்டு பொது கட்டமைப்புகளால் பணங்களை உருவி எடுப்பதற்கு தான் இவர்கள் முயற்சி செய்கின்றார். ஆகவே அவர் அதிலே கடுமையாக வெளிப்படையாக தன்னுடைய அதிருப்தி காசு தந்தால் நான் வேலை செய்வேன் என்கிற வகையிலே கோவிந்த கருணாகரன் அவர்கள் ஒதுங்கி இருப்பதாகத்தான் நம்பகமான தகவல் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று வினோ எம்பி வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற வினோ எம்பி டெலோ கட்சி அவர் பகிரங்கமாகவே எதிர்த்திருக்கிறார். நான் பொது வேட்பாளருக்கு எதிராகத்தான் இருக்கின்றேன், அவர் ரணில் விக்ரமசிங்கை ஆதரிக்கின்ற ஒரு மனநிலையிலே அவர் எப்போதுமே தொடர்ச்சியாக கருத்துக்களை கூறி வருகின்றார். இங்கே செல்வம் அடைக்கலநாதன் தான் இந்த பக்கம் தலையை காட்டி கொண்டிருக்கின்றார். இது கூட நாங்கள் பொதுவாக எல்லோருடைய நிலைப்பாடும் இருந்தது கட்சிக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கின்றது என்பதாக. உண்மையிலே அண்மையிலே நாங்கள் அறிந்த உள்ளக தகவல்களின் அடிப்படையிலே டெலோ தலைமை வேண்டுமென்றே தங்களுக்குள் கதைத்து பேசித்தான் இந்த முரண்பாடுகளை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது வினோ எம்பியை வெளிப்படையாக எதிர்க்க வைப்பதும் கோவிந்த கருணாகரம் அவர்களை ஒதுங்கி இருக்க வைப்பதன் ஊடாக பொது கட்டமைப்புக்கு நெருக்கடிகளை கொடுப்பது. ஏற்கனவே நாங்கள் பேசியிருந்தோம், 2வது விருப்பு வாக்கை ஒரு வேட்பாளருக்கு செலுத்தி அது தொடர்பான பேரம் பேசலிலே சில உறுதிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு 2வது விருப்பு வாக்கை போட வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு இவர்களால் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. டெலோ புலட் போன்ற கட்சிகளினால் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. அது நெருக்கடியாக கூட பொது கட்டமைப்புக்கு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த பின்னணியிலே தங்களுடைய அந்த 2வது விருப்பு வாக்கு நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காக இப்படியாக கட்சிக்குள் குழப்பங்கள் என்பதாக இவர்கள் காட்டிக்கொள்வதன் ஊடாக என்னத்தை சாதிக்க முற்படுகின்றார்கள்? இறுதியாக ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவார்கள். இப்படி கட்சிக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கின்றது, நீங்கள் இந்த 2வது விருப்பு வாக்கு விடயத்துக்கு தன்னும் நீங்கள் இணங்கி வந்தால் நாங்கள் அவர்களை முனைத்துக் கொண்டு கட்சி ரீதியாக முழு வீச்சோடு செயல்பட முடியும் என்பதாக பொது கட்டமைப்புக்கு இவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும். ஆகவே இது ஒரு அரசியல் தந்திரத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இந்த டெலோ தரப்பு இப்படியாக ஒரு தரப்பை வெளியே விட்டு தாங்கள் ஒரு தரப்பை ஆதரிப்பது போன்று காட்டிக் கொண்டிருப்பதெல்லாம் இப்படியான ஒரு நோக்கத்துக்காகத்தான். ஆகவே இதை மக்கள் புலட் ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு தெரியும், கடந்த வடமாகாணத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வருகை அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு மிக நெருக்கமாக ஒரு உலா வந்தவர்.
அப்ப அவ்வாறான செயல்பாட்டின் மூலமாக அவர் எதை சொல்ல வருகின்றார்கள் என்பதை மக்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மிகவும் உண்மையாக இந்த விடயத்தை நாங்கள் ஆய்வு செய்வோமாக இருந்தால், பரிசீலிப்போமாக இருந்தால், இவர்கள் அனைவருமே வேறு வழி இல்லாமல், அதாவது சிவில் சமூகம் என்ற பெயரிலே ஒரு ஒரு ஒருங்கிணைவு என்பது தாயகத்திலே வந்து உருப்பெற்றிருக்கின்றது. அந்த சிவில் சமூகம் என்பது அரசியல் ரீதியாக பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியல் என்பது சிதைவடைந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு 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 கனவாகி போகுமோ என்ற ஒரு பதட்டத்தோடு இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உடைவு, அதற்கு பின்னர் கட்சிகள் அணிகளாக பிளவுபட்டிருக்கின்ற நிலைமை, தனித்தனியாக ஒவ்வொரு தரப்பு தேர்தலை எதிர்கொள்வோமாக இருந்தால் தங்களுடைய வெற்றி எதிர்காலத்தில் உறுதி செய்யப்படுமா இல்லையா என்கின்ற ஒரு பயத்தும் தயக்கத்தோடும் இருக்கின்ற நேரத்தில் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அணிதிரண்டிருப்பது அவர்களுடைய ஒரு பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்தி நாங்கள் நேரடியாக உணரக்கூடியதாக இருந்தது. அந்த அச்சத்தின் விளைவுதான் பொது கட்டமைப்புக்குள்ளே இவர்கள் வந்தது. ஆக இவர்களுக்கு ஒரு வழி இல்லாமல் தான் வந்திருக்கின்றார்களே தவிர, இவர்கள் அப்படியும் அரசியல் கட்சிகள் இதுக்குள்ளே இருந்து கொண்டு தங்களுடைய சித்து விளையாட்டுகளின் மூலமாக தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றவாறு இந்த பொது கட்டமைப்பை இழுத்து கொண்டு போய் தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. இவர்கள் ஒருவேளை இப்படியான ஒரு நிலையில் நின்று கொண்டு இந்த விடயங்களை செய்வது பொது கட்டமைப்பினர் உணர்ந்து கொண்டாலும், அதாவது பொது சிவில் அமைப்புகள், அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய தரப்பினர் உணர்ந்து கொண்டாலும் அவர்கள் வேறு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே தற்போதைய நிலைமையிலே தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த தேர்தல் விஞ்ஞாபன அந்த நிகழ்விலே அவர்களுக்கு அந்த அரசியல் கட்சிகளுக்குள் இருக்கின்ற அந்த நிலைமை பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. எல்லாமே நல்லதுக்கு என்று சொல்லுவார்கள் ராமேந்திரன். பாருங்கள், இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியது இவர்களுடைய உண்மையான நிலைமை என்ன என்பதை தெளிவாக எங்களுடைய மக்கள், உலகம் பூராமல் இருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் கூறினீர்கள் செல்வ மடைக்கநாதன் மற்றும் சித்தார்த்தன் வரவில்லை என்று. ரணில் விக்ரமசிங்க அழைத்தவுடன் உடனடியாக இரவோடு இரவாக பயணம் மேற்கொண்டார்கள். அப்போ இங்கே பாருங்கள், இது இவ்வளவு அதான் எனக்கு உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் தொடர்பான சம்பவம் மிகவும் பிடித்திருக்கிறேன் என்றால், இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக நீங்கள் எவ்வளவு விடயங்களை கூறிக்கொண்டு வந்தீர்களோ அவ்வளவதையும் இப்பொழுது நாங்கள் நிதர்சனமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அந்த தெளிவுபடுத்தல் நூடாகத்தான் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளிலும் சரி, தாயகத்தில் இருக்கின்றவர்களும் சரி, இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற முழு ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கின்றதை கேட்கும் பொழுது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். அது நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நாங்கள் பேசுவோம். அதாவது 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு இங்கே ஒரு திட்டமோடு போட வேண்டும். திட்டம் போட்டால்தான், என்றால் இப்பொழுது இருக்கின்ற கட்சிகள் அவர்களை உள்வாங்க போவதில்லை. அவர்களுக்கு பிரச்சார பணிக்கான காசுகள், பணம் தேவை, கட்டு காசுகள் தேவை, இவையெல்லாம் இருக்கின்றது. அதற்கு வெகு விரைவாக அதை தொடர்பாக நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதுதான் இது தொடர்பாக சிந்திப்பவர்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்கள் அந்த புதிய அடுத்த சந்ததியை இங்கே கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பிரச்சாரத்தை செய்வதற்கான வழியை பார்க்க. 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தொடர்ந்து இருப்பார்களாக இருந்தால் ராமேந்திரன், தமிழர்கள் அவர்களே அழித்து விடுவார்கள். சிங்களவர்கள் அழிக்க தேவையில்லை, அவர்களே அழித்து விடுவார்கள். பாருங்கள் எவ்வளவு நாடகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை. இப்போ நீங்கள் நோகராதலிங்கம் தொடர்பாக கூறினீர்கள். நீங்கள் கூறியது சரி. அவர்களுக்குள்ளேயே உடன்பாடை ஏற்படுத்தி கொண்டு வந்து ஒரு முரண்பாடை காட்டுவது போல் வித்திகளை எல்லாம் காட்டி கொண்டிருந்ததை கேட்கக்கூடியதாக இருந்தது. சரி, இனி இந்த நேரத்தில் இப்போ தேர்தல் பிரச்சாரம் எவ்வாறு, தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அரிய நேத்திரன் சங்க சின்னம், இந்த தேர்தல் பிரச்சாரம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது? இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் நகர்ந்திருக்கின்றது. இதுவரை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் 4 மாவட்டங்களிலே பரப்புரை பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே பரப்புரை பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவை தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக மன்னார் மாவட்டத்திலே பரப்புரை பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. உண்மையிலே இதுவரை 4 மாவட்டங்களிலே மிக பெருமளவான ஒரு ஆதரவு பொது வேட்பாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய காலம், குறுகிய ஏற்பாடு. பொது வேட்பாளர் நேரடியாகவே இப்போது 4 மாவட்டங்களிலே தன்னுடைய பரப்புரை பணிகளை நேரடியாக நிறைவு செய்திருக்கின்றார். அதில் மன்னார் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆண்டகை அவர்களை நேரடியாக சந்தித்து ஆசி பெற்றிருக்கின்றார். அதை ஒன்று மடு மாதா ஆலயத்தினுடைய பங்கு தந்தையையும் அவர் சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். அது ஒன்று திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு சென்று அவர் வழிபாடுகளை நடத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, செல்கின்ற இடங்களில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய இடங்களில் இருக்கின்ற மாவீர துயிலுமில்லங்களுக்கு சென்று அங்கே மாவீரர்களுக்கு, மண்ணுறங்கும் மாவீரர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தி தன்னுடைய பரப்புரை பணிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதே நேரத்திலே மன்னார் ஆயர் நான் வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களோடு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடுகின்ற சமயத்திலே அந்த பயணம் தொடர்பாக வினவிய போது மன்னார் ஆயர் ஒரு பெருவான ஒரு ஆதரவை வழங்கியதாகவும்,
பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு காலத்தினுடைய தேவை. அது நிச்சயமாக முழுமையாக மனதோடு அதை வரவேற்பதாக கூறியதாகவும், தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே வாக்களிக்கின்ற தன்மை என்பது மிக குறைவாக இருப்பதை அவதானித்து வருவதாகவும், ஆகவே தமிழ் மக்கள் தேர்தலிலே ஒரு ஆர்வம் செலுத்தாத தன்மை கடந்த காலங்களிலே அவதானிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த பொது வேட்பாளர் விடயம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு தூரம் நாங்கள் மக்களை வாக்களிக்க வைக்கின்றோமோ, அந்த வாக்களிப்பு நிலையத்தை நோக்கி மக்களை கொண்டு சேர்க்கின்றோமோ, அந்த அவ்வளவு தூரம் நாங்கள் பொது வேட்பாளர் விடயத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மக்களை வாக்களிக்க வைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆண்டகை அவர்கள் தெரிவித்ததாக அரியநேத்திர அவர்கள் கூறினார். அதுதான் உண்மை. நிச்சயமாக மக்களை வாக்குச்சாவடி நோக்கி வாக்களிக்க வைப்பதற்குரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் வருகின்ற செய்திகள் எல்லாமே, அதாவது இந்த அரசியல் கட்சிகளுக்கிடையே இடம் வருகின்ற பிளவுகள், குழப்பங்கள், ஒருவர் மாறி ஒருவர் வெளியிடுகின்ற செய்திகள், இப்ப இந்த விடயங்கள் மக்களை இந்த தேர்தல் மீது ஒரு அவநம்பிக்கை கொள்ள வைத்து சோர்வடைய செய்து வீடுகளுக்குள்ளே முடக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. ஆனால் அதை கடந்து அவர்கள் வாக்களிக்க வைக்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு பொதுமக்களோடு சிறு சிறு கலந்துரையாடல்கள், பொதுக்கூட்டங்கள், பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளோடு கலந்துரையாடல்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு சிறப்பான வரவேற்பு அங்கே வழங்கப்படுகின்றது. யாருமே பொது வேட்பாளர் ஏன் என்பது என்கின்ற வகையிலோ எதிரான நிலைப்பாடு இல்லாமல் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்து தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார். ஆகவே மக்களிடையே, நாங்கள் குறிப்பிட தொடர்ச்சியாக கூறி வருவது, மக்களிடையே அது தொடர்பான ஒரு சாதகமான நிலைப்பாடு இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே எவருமே மாற்றுகிறதில்லை. எல்லாருமே அரசியல் காரணங்களினாலும் ஒரு பிழையான செய்திகளினாலும் எதிர்பரப்புரைகளினாலும் ஒரு குழப்பப்பட்டு ஒரு தெளிவற்ற நிலைமையில் தான் சில ஒரு புரிதல் தன்மை இல்லாமல் இருக்கின்றதே தவிர ஒரு முரட்டுத்தனமாக பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்க்கக்கூடிய நிலைமை தமிழ் தரப்பிலே இல்லை. அதன் காரணமாகத்தான் செல்லும் இடமெல்லாம் பொது வேட்பாளருக்கு ஒரு வரவேற்பு கிடைத்து வருகின்றது. ஆகவே உண்மையிலே மன்னார் மறைமாவட்ட ஆயர் கூறியதை போன்று மக்களை, வாக்காளர்களை ஒரு வாக்களிக்கின்ற நிலை வரை கொண்டு செல்வதுதான் எங்களுக்குரிய வெற்றியாக இருக்கும். உண்மையிலே அரியநேத்திரன் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு அவர் அங்கே உரையாற்றுகின்ற போது ஒரு செய்தியை கூறியிருந்தார். இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைத்து வருகின்றது. இந்த ஆதரவு நிலை என்பது பலருக்கு எரிச்சலையும் பொறாமையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. சிலர் எங்களுக்கு எச்சரிக்கையை கூட ஒரு விடுக்கின்ற நிலைமை இதனால் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் அப்படியானவர்களுடைய பெயர்களை கூறி அவர்களுக்கு நாங்கள் பிரபல்யத்தை தேடிக் கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் சிரித்து கொண்டு அவ்வாறானவர்களை கடந்து சென்று விடுவோம். செப்டம்பர் 22 வருகின்ற செய்தியானது அப்படியாக தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் துரோகம் இழைத்து தவறு இழைத்தவர்களுக்கு ஒரு தண்டனையாக அது அமைய வேண்டும். அதாவது தமிழ் மக்கள் செப்டம்பர் 21 சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக அவர்களுடைய செயல்பாடு தவறானது என்பதை நாங்கள் உலகுக்கும் அவர்களுக்கும் உணர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை அவர் கூறியிருக்கிறார். அதே இன்னொரு முக்கியமான விடயத்தை கூறினார். இன்னும் 15 நாட்கள் இருக்கின்றது. இந்த 15 நாட்களுக்குள் இன்னும் பல செய்திகள், வதந்திகள் வெளிவரக்கூடும். அதாவது பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாகவோ இல்லை இந்த பொது கட்டமைப்பு தொடர்பாகவோ தொடர்பாகவோ ஏதோ ஒரு விதத்திலே வதந்திகள், பொய்யான செய்திகள் பரப்பக்கூடும். ஆகவே இப்படியான பொய்யான ஒரு ஆதாரமற்ற செய்திகளை தவிர்த்து விட்டு இந்த சங்க சின்னத்துக்கு புள்ளடி போடுகின்ற அந்த இலக்கு நோக்கி எல்லோருமே நகர வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, வேண்டுகோளை அரியநேத்திரன் அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறியிருந்தார். அது உண்மையிலே மிக பொருத்தமான விடயம் என்னன்னு சொன்னால், இப்போதே தொடங்கி விட்டது. உண்மையிலே சுத்துமாத்து தரவழியினுடைய எடுபடியாக ஊதுகுழல் ஊடகங்களாக இணைய ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக இவ்வாறான ஒரு கட்டுக்கதைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 2013 மாகாண சபை தேர்தல், வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது அனந்தி சசிதரன் தொடர்பாக ஒரு போலியான உதயன் பத்திரிகையை போன்று ஒரு போலியான ஒரு பத்திரிகை ஒன்று அச்சிடப்பட்டு அது ஒரு போலியாக பரப்பப்பட்டது. அனந்தி சசிதரன் அவர்களுக்கு எதிரான ஒரு செய்தி அதிலே பரப்பப்பட்டது. ஆகவே இவர்கள் எந்த எல்லை வரை செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். மக்கள் என்பதற்கு அப்பால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளும் செயல்பாட்டாளர்களும் இதில் மிக முக்கியமாக பங்காற்ற வேண்டி இருக்கின்றது. அவர்கள் தாயகத்தில் இருக்கின்ற மக்களை, இங்கே இருப்பவர்களை சரியாக ஒரு உற்சாகப்படுத்தி வழி நடத்த வேண்டும். இதே நேரத்தில் அவர்களும் தங்களுடைய பங்களிப்புகள் என்றால் இங்கே தாயகத்திலே இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு நிதி என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. உண்மையிலே சில செய்திகளை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் இந்த தேர்தல் பரப்புரை நடவடிக்கைக்காக ஒரு ஊடக குழுமத்தின் சார்பாக சேகரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக உண்மையிலே ஒரு ஆறுதலாக மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வாறு ஒவ்வொருவரும் தாங்களாக முன்வந்து
இவர்களாக தேடி கேட்க வேண்டியது ஒரு தேசத்துக்கான கடமை, எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கான கடப்பாடு. இது அரியநேத்திரனுக்கோ இல்லை பொது கட்டமைப்புக்கான ஒரு தலைவிதி அல்ல. ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய அரசியல் தலைவிதி என்பது இதில் தான் தங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை நாங்கள் ஒரு வலுவாக முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு மிக காலத்தின் ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே எல்லோருமே சேர்ந்து நாங்கள் இங்கே ஒரு களத்திலே சரியான ஒரு பிரதிபலிப்பை காண வேண்டுமாக இருந்தால் புலத்திலிருந்து அந்த நிலையில் புலத்திலிருந்து என்ன விதமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டுமோ அதை செவ்வனே செய்கின்ற போது நிலமும் புலமும் இணைந்ததாக இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை நிச்சயமாக ஒரு வெற்றி பெற வைக்க முடியும். இது மிக முக்கியம். அதாவது தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்பது மிக முக்கியமானது. அதோடு இணைந்ததாக எந்த விதத்திலுமே ஒரு ஒரு மதிப்புக்குரியாத அளவுக்கு இன்னொரு விடயம் இருக்கின்றது. இந்த தமிழினத்துக்கு துரோகம் செய்கின்ற, இந்த எலும்பு துண்டுகளுக்காக தமிழினத்தை விலை பேசுகின்ற இந்த சதிகார கூட்டங்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல வேண்டுமாக இருந்தால், இன்று தென்னிலங்கை வேட்பாளர்களுக்காக காவடி தூக்கி கொண்டு அங்கீகாரம் வழங்குவதற்கு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முகவர்களாக செயல்படுபவர்களுக்கெல்லாம் நாங்கள் சாவுமடி அடிக்க வேண்டுமாக இருந்தால், சங்கு சின்னத்துக்கு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்களை எல்லாம் நாங்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக, மக்கள் அவர்களை புறக்கணித்தது என்கிற பாரிய செய்தியை சொல்ல முடியும். ஆகவே இது மக்கள் தாங்களாக செய்யக்கூடிய நிலைமை இல்லை. ஆக அந்த நிலை நோக்கி நகர்வதற்கு என்னென்ன வழிமுறைகளில் எல்லாம் சாத்தியமானவர்கள் செயல்பட வேண்டுமோ, இதுல எங்களை அழைக்கவில்லை, எங்களை கூப்பிட்டு கதைக்கவில்லை என்கின்ற அளவிலே நாங்கள் எங்களுடைய சுய கௌரவங்களை எல்லாம் நாங்கள் ஒரு ஓரமாக தூக்கி வைத்து விட்டு எல்லோருமே இது எங்களுக்கான பணி என்கின்ற வகையில், எங்களுக்கான கடப்பாடு என்ற வகையிலே நாங்கள் இதை முன்னகர்த்தி செல்வது என்பது ஒரு இன்றியமையாத தேவையாகவே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய மக்களும் எங்களுடைய இந்த வேரினுடைய கிளையாகவும் வேரினுடைய அங்கமாகவும் இருக்கிற புலம்பெயர் உறவுகளும் அவர்கள் தாங்களாக முன்வந்து இந்த பணிகளை முன்னெடுத்து செய்வது என்பது ஒரு மிக ஒரு இக்கட்டான நேரத்திலே ஒரு அவசியமான ஒரு விடயம் என்பதை இந்த இடத்திலே தயவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ராமேந்திரன், நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற விடயங்களை கேட்கும் பொழுது தமிழர் தாயகத்தின் நிலைமையை பூத கண்ணாடி வைத்து பார்ப்பது போல் இருந்தது. என்ன நிலையில் இருக்கின்ற என்பதை நீங்கள் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். கணக்கெடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு காலமும் 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையில் ஏமாற்றி இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை இவ்வளவு விடியம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாதங்களுக்கு எவ்வளவு வெளியாக கொண்டு வந்திருக்கின்ற என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அரசியல் பரப்பு அப்பப்பா சாக்கடி என்றால் இந்த தமிழ் அரசியல் பரப்பு. நான் எந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள் நான் கூறுவது, மற்றவர்களை குறை கூறுவதை விட எங்களுடைய பக்கத்தில் என்ன பிழை இருக்கின்ற என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாடுகளை குறை கூறுகின்றோம், சிங்கள அரசியல்வாதிகளை குறை கூறுகின்றோம். எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்றதை முதலில் நிவர்த்தி செய்தால்தான் எங்களுக்கு என்ன பிரச்சனையை எதிர்நோக்குகிறார் என்ற விடயங்களை பார்க்கலாம். எனவே நீங்கள் பொட்டாக எல்லாவற்றையுமே வெளியே கொண்டு வந்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு தெளிவை தருவதற்காக உங்களுக்கு அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம்.